மாதிரி கேட்க மாட்டேங்கிறான். போய் பெருமை எடுத்துட்டு அம்மா எடுத்துட்டு வாங்க. ஏன்டா கலாட்டா பண்ற? ஏன் கூட மாட்டேங்கிற? மணி எங்க? நான் மணியை பார்க்கணும். மணி நீ பார்க்க முடியாது, அவன் எங்க ஓடி போயிட்டான். போய் சொல்ற, அவனை நீ தான் எங்க மறைச்சு வச்சிருக்க. மணி இருக்காங்கிற தைரியத்துல தானே நீ கலாட்டா பண்ணிட்டு இருந்த. இனிமே முடியாது, நான் தான் உன்னுடைய அம்மா. இல்ல, நீ என்னோட அம்மா இல்ல. மரியாதையா சொல்றேன், இனிமே நீ என் அம்மான்னு கூப்பிடணும். மாட்டேன், நான் அம்மா கூப்பிடவே மாட்டேன். அடிக்கிறாங்களே, அம்மான்னு கூப்பிட வைக்கிறேன். இல்லையா நான் சத்தால பரவாயில்ல, உன்ன அம்மான்னு கூப்பிட மாட்டேன். போடி. அம்மான்னு கூப்பிடுறா? மாட்டேன், கூப்பிட மாட்டேன். அவனை அடிச்சுட்டு நீ அழுது போறியா? அம்மான்னு என்ன கூப்பிட மாட்டேங்கிறானே. என்ன அம்மான்னு உன்னை கூப்பிட்டான்னு நினைச்சியா? அவளை கூப்பிடாண்டி. அம்மா அம்மா ஐயோ ஐயோ அம்மா 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 ஐயோ அம்மா. என்னடா கண்ணே, ராஜா குட்டி சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்க. மிலிட்டரி என் மேல உனக்கு கோபமா? என்ன உபச்சாரம் பலமா இருக்கு. படிக்காம இருந்தாலும் எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான்டா தெரியுது கண்ணு. டூ லேட். ஒருத்தருக்கு யாருக்கும் தெரியாம 100 ரூபாய் பணம் அனுப்பணும். இந்த பாடத்துல எழுதணும். எனக்கு எழுத தெரியாது. பிரத்தியால கேட்டா அசிங்கமாச்சேன்னு நினைச்சு நீ நான் பெற்ற பிள்ளையாச்சே. எழுதக்கூடாதா? இங்கிலீஷ் எழுதட்டுமா? ஓ, அவளுக்கு அதுவும் தெரியுமா? அவளா அதே கண்டுக்காதே. அது உனக்கு சித்திமா. ஓ மூஞ்சிக்கு இது வேறையா? இதுவும் ஒரு தப்பு. சரி அது என்ன? கோகிலா 3வது ராஜ வீதி செங்கல்பட்டு. அட அறிவு கட்ட முண்டம், இங்கிலீஷ்ல எழுதுறோம் சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்ட. இதே அம்மாவுக்கு அனுப்புனா அவங்க வருவாங்க. சாட்டதான். என்னடா யோசிக்கிற? இங்கிலீஷ்ல எழுதணுமே, ஸ்பெல்லிங் யோசிக்கிறேன். ஓஹோ, படிச்சு விட்டா அங்க ஒரு இக்கிட்டு யோசிச்சுதான் எழுதணுமோ? நல்லா யோசிச்சு தப்பு இல்லாம எழுது. காட்டா விட்டு விடு. ராஜா இல்லடி. குழந்தை எப்படி காப்பாத்தியாகும்? இதனால எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. உன் பணத்தை வச்சுக்கிட்டு பெரிய மருந்து கடை வாங்கலாம், மகனை காப்பாற்ற முடியாது. குழந்தைய காட்டு மிராண்டி திறமை அடிச்சிட்டு பெண்ணமா அழுக. நாங்களும் எவ்வளவோ பாசத்தோட தான் அவன் கிட்ட நடந்துக்கணும். பாசந்திய பால் பாயசம் பண்ணி கொடுத்தா அதான் பாசமா? கட்டனாரா பிறந்த பூமியை மறந்துட்டு மேல சூரியனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால சூரியகாந்தி பறிச்சு எரிஞ்சிட முடியுமா? குழந்தை பிழைக்கணும்னா முதல்ல நீங்க திருந்தணும். குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்களுக்கு எதிராக நானே சாட்சி சொல்லுவேன். ஆஸ்பத்திரியில சீதாவை கூட்டிட்டு வரலாமா? அப்பாவது அவன் கண் முழிக்கிறான், நான் பாப்போம். இது உன் வாயாலே வரட்டுமேனு தான் பார்த்தேன். அவன் கண்ணு முழிச்சா போதும். சாந்தா, நீ ஒரு முடிவுக்கு வந்தாகணும். பதியம் வச்ச இடத்துல எல்லாம் துளுக்கிறதுக்கு அது ஒண்ணு செடி இல்லம்மா, பிஞ்சு மனசு. நானே அவங்களை கூட்டு வர ஏற்பாடு பண்றேன். மணிக்கண்ணா, இன்னைக்கும் மிலிட்டரி தான்.
கோழி கடையில பொராட்டன எல்லாம் சரியில்லை. ஆனா இதுவும் பறக்குண்டாங்கண்ணா. நீ எப்ப வந்த? உன்னை எவன் கட்டி போட்டவன்? உன் பிள்ளைதான். வந்த அப்பனை கவனிச்சுக்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு போயிருக்கான். யாரவ? கோகிலா, ராஜவீதி, செய்தப்பட்டா? ஐயோ, தங்கச்சி மாதிரி, உன் தங்கச்சி மாதிரி. இத்தனை வருஷம் ஆச்சு, உனக்கு புத்தி வந்திருக்குன்னு நினைச்சையா. சம்பாதிக்க வக்கில்லாதப்ப பிள்ளைங்களை திருட விட்டே, பிச்சை எடுக்க விட்டு நீ 2 காசு சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே ராஜவீதி மாடவீதின்னு சுத்திரியா? காத்துல சொடுக்காத, என் மேலேயே அடி, எனக்கு இன்னும் வேணும். இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். சாவித்ரி எமங்கிட்ட போராடி புருஷன் உயிரை கொண்டாந்தா. நான் போலீஸ் கிட்ட போராடி உன்னை உள்ளே தள்ளுறேன். மரியா, எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சுடி. எந்திரியா? நீ ஒரு மனுஷனா? இல்ல, என் புருஷன். நீ ஒழிஞ்சு போயிட்டே நினைச்சு கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். மறுபடியும் எங்கடா வந்து எங்கேயாவது போய் தொலைண்டா. அவ்வளவு சுலபத்துல போயிடுவனா? என் குழந்தைய சாகடிக்காம போடா. ராஜா, நீ தான் சாகடிப்ப. புன்னகை புரிகின்றார், ஆதி கொடுங்கள் என்றே அவளோ மன்னனை கேட்கின்றார். மன்னா வேண்டாம் என்றே இவளோ மன்னனை தடுக்கின்றார். இந்தா என்றவள் அந்த பெண்ணிடம் மகனை தருகின்றார். இவள்தான் உண்மை தாயென மன்னன் சாலமன் முடிக்கின்றார். சாலமன் முடிக்கின்றார். பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம், அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம். சக்தி வடிவானவளே அன்னை அன்னை, அவள் தான் அறிவாள் தான் வளர்த்த கண்ணை கண்ணை. பக்தியிலும் அன்னை தான் முதலில் தெய்வம், இந்த பார் முழுதும் அவள் வளர்த்த செல்வம் செல்வம். பதியம் வைத்த மரம் புதிய தோட்டம் தனில் நின்று வாழ்வதுண்டு. புதியதாக வரும் உறவு யாவும் அதன் சொந்தமாவதில்லை. பதியம் வைத்த மரம் புதிய தோட்டம் தனில் நின்று வாழ்வதுண்டு. புதியதாக வரும் உறவு யாவும் அதன் சொந்தமாவதில்லை. உதிரம் கொண்டு வரும் இதயம் போல ஒரு உண்மை அன்று இல்லை. உருகும் உள்ளமென தமிழ் கூறுவது அன்னை என்ற சொல்லை. பூவும் மஞ்சளுடன் பொங்கும் தேவி அவள் புவனேஸ்வரி. பூஜை செய்து வரும் மாத காவல் தரும் ராஜேஸ்வரி. பாசம் பொங்கி வரும் தேவி சக்தி அவள் ஜெகதீஸ்வரி. பார்வை தன்னில் உயர் நீதி சொல்ல வரும் பரமேஸ்வரி. பார்வை தன்னில் உயர் நீதி சொல்ல வரும் பரமேஸ்வரி. புவனேஸ்வரி. பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம்,
அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம். இந்த அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் முடிவடைகின்றன. அடுத்த ஒருபரப்பு நாளை காலை 5:55 ஆரம்பமாகும். ஜெயஹிந்த்.